பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியரங்கில் மாணவ மாணவிகளோடு தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்துரையாடியிருக்கிறார்கள். திட்டத்தின் கீழ் 237.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது 3 பேரூராட்சிகளில் குடிநீர் திட்டப் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் 1,75,872 மக்கள் பயனடைகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். விழா மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ் விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல், எல்லோருக்கும் எல்லாம் என சமூக நீதியின் வழியில் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக வழிநடத்தி வெல்வோம் ஒன்றாக என அனைவரையும் அரவணைத்து வளர்ச்சியை முன்னெடுத்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தமிழின் மகத்துவத்தையும் கன்னியாகுமரி மண்ணின் பெருமையையும் எடுத்துரைக்கும் பேரறிவு சிலை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது மாண்புமிகு தமிழ் மதிப்பிற்குரிய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மேடை கன்னியாகுமரியின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி குடிநீர், சாலை, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இன்று தொடங்கி வைக்கப்படும் திட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 632.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1217 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக 30 கோடி ரூபாய் மதிப்பிலான மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா உட்பட 294 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1237 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மூன்று கடல்கள் சங்கமித்து இயற்கை வளமும்